2.2cc, 30 horsepower with 56 Newton meters of torque. ஒரு 4-speed manual gearbox கொண்டது தான் இந்த ஒரு கார். இதோட engine ஒரு flat 4 rear engine and a rear wheel drive கார். மொத்தமாக இந்த கார் 1.8 million units தயாரிக்கப்பட்டது. இந்த ஒரு காரோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 60 miles per hour and also 0 to 60 miles per hour எவ்வளோ செகண்ட்ஸில் பண்ணுச்சுன்னா 75 seconds, which is huge for such a car. Porsche Boxster 2.7 லிட்டர் கொண்ட இந்த ஒரு இன்ஜின் ஒரு 2D ரோட்ஸ்டராக ஏர்லி 2000ல் இருந்தது. இந்த கார் 217 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு and with a top speed of 250 kilometers per hour. early 2000s அவ்வளோ பெரிய ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஷேடோ ஒரு V8 இன்ஜின் 6751cc with 200 brake horsepower. இந்த ஒரு வெஹிக்கிள் பார்க்கவே செம்ம ஸ்டாண்டிங். ஆனால் என்ன, இது ஒரு 3-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வச்ச ஒரு கார். இந்த காரோட இன்ஜின் ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணி ஒரு ரியர் வீல் ட்ரைவாக தான் ரிலீஸ் ஆச்சு. இட் இஸ் அன் அப்சல்யூட் பியூட்டி. நான் ஒரு ரோல் ட்ரைஸை நல்லா பார்க்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. BMW E28 520i ஒரு விண்டேஜ் காரான இந்த கார் 2500cc 6-cylinder which produced 150 horsepower at 4000 rpm ஒரு rear wheel drive 5-speed manual gearbox வச்ச ஒரு கார். இந்த மாதிரி ஒரு காரை என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். Mercedes-Benz 170S 1767cc front engine mounted rear wheel driveல இருக்க இந்த ஒரு கார் 51 brake horsepower ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இந்த வண்டியோட இன்ஜின் கேஷிங் எல்லாமே அயனில் பண்ணுது அண்ட் இட்ஸ் டாப் ஸ்பீட் வாஸ் 75 miles per hour. இது ஒரு 4-speed மேனுவல் சின்க்ரோமெஷ் வச்ச ஒரு டிரான்ஸ்மிஷன் வச்சுருந்த ஒரு வெஹிக்கிள். இந்த வண்டி மொத்தமாக 33,906 ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அண்ட் அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கார். இது போக நான் இன்னும் நிறையா கார்ஸ் பார்த்தேன், அதெல்லாம் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.